हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। तो दोस्तों आज हम रिएक्ट करने वाले हैं कत्थी के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। என்னாச்சு उन्होंने पैसे वापस कर दिए। சார் हाँ அவமானமாக இருக்குடா. இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாது. நான் உள்ளே போய் அவர் இங்கே வரணும். என்னை ட்ராப் பண்ணிவிட்டு நீ கிளம்ப. उनको रियलाइजेशन हो रहा है कि उन्होंने क्यों बहुत गलत किया। गलत किया है। என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு? நீ கையெழுத்து போடலன்ற கோவத்தில் எம்என்சி ஆளுங்க ஓல்டேஜ் ஹோமில் புந்து வயசானவங்களை போய் அடிச்சிருக்கானுங்க. பொட்டா பசங்க இப்போ எல்லாரும் அங்கே தான் இருக்கானுங்க. அடிச்சிட்டாங்களா? ஆட்டோவை திருப்பு. भाई साहब उन्होंने पैसे वापस किए इसलिए। எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் भाई साहब பாருங்க தம்பி, யாராவது டாக்டர் கூப்பிட்டீங்களா? கையை ஒடிச்சிட்டாங்க தம்பி. ஆம்புலன்ஸுக்கு சொன்னீங்களா? விட மாட்டேன்டாங்கப்பா. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். अब इनकी सटक गई। अब जब इनकी सटक गई तो ये किसी को छोड़ेंगे थोड़ी ना। ओ इन्होंने जीवा का शायद ये रूप पहली बार देखा हो। ये बार थोड़ी ना है, कादिर है। भाई साहब मतलब मुझे लगता है ये सब होने के बाद वो भी शायद थोड़ी सही लाइन पे आ जाएंगे। ओ Oh. एक इशारा काफी है उनके लिए। ओ भाई साहब अब देखने को मिलेगा रियल एक्शन। अब नहीं छोड़ने वाले किसी को। बिल्कुल नहीं। हॉस्पिटल लेके जा रहे हैं उनको। ये यहाँ पे अगर जीवा होता तो ये नहीं कर पाते। ये नहीं करते वो थोड़े शांति से काम एक चीज को करते। हैंडल करते हैं। हाँ, और इसीलिए यहाँ पे कादिर है इस समय। डेस्टिनी थी उनकी। भाग भाग के भगा तो एक भगा तो के हाथ जोड़ रहा है, मत मारो, भाग रहे हैं। भाई साहब उनको भी अच्छा फील हो रहा होगा। आप போலாமா? பெட்டி எடுத்து உள்ளவை. डिसीजन चेंज பெட்டி कर दिया उन्होंने। எடுத்து உள்ளவை.
जैसे तुमने कहा था कि ये पैसे भी नहीं देंगे इनमें नाम था और जीवानंदम। उनका काम भी हो जाएगा। கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே இருக்கட்டும். अब ये तो जुआ है नहीं, ये तो पूरी उल्टी खोपड़ी होंगे। என் ஆளுங்களை அடிச்சாம மார்க் மை வேர்ட்ஸ் தன்னூத்து கிராமம் எனக்கு தான். ओ என் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸோட டாய்லெட் தான் உன் கிராமம். Oh God. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடு, இல்லை உன்னை பீஸ் பீஸாக வெட்டிடுவேன். ये पॉसिबल नहीं। I'm waiting. आई एम वेटिंग भाई साहब। என்ன நடக்குதுங்க? பாட்டிலிங் பிளான்ட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்ருக்கேன். ஓ, ஹே, உனக்கு ஒன்று தெரியுமா? வேலூர் மாவட்டம் பாலாறில் ஒரு வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்களாம். அப்படியா? கேஸ் முடியறதுக்குள்ள பிரிச்சு மேஞ்சிரோ போல் இருக்குது. इनको भी पता। நான் உங்க கூட தனியா பேசணும். சரி, நான் கிளம்பிடுறேம்மா. இல்ல, உங்க 2 பேர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். हाँ சொல்லுங்க. अब इनका क्या? எப்படி சொல்றதுனே தெரியல. ஐ லவ் ஹிம். और ये बताने के लिए उन दोनों को रुकाया। தேங்க்ஸுங்க. டோன்ட் மென்ஷன். 3 பேரா லவ் சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட். அதுவும் ஐ லவ் ஹிம்ங்கிறதும் அதுக்கு தேங்க்ஸ்னு பதில் சொல்றதையும் இப்பதான் பாக்குறேன். சரி, நான் எதுக்கு हाँ उनका अलग ही तो बोलना चाहिए था। துணைக்கு? சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். कंपनी के लिए இருடா. रुका। நான் கூட ஐ லவ் ஹர் பார்த்த அன்னைக்கு ஒரே லவ்வுங்க. எனக்கு பார்த்த அன்னைக்கெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்காக ஒரு கிராமமே அழுதது கேட்டதும், அந்த கிராமத்துக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்ததும், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். वो அந்த जानते नहीं மாதிரியா? है कि அப்ப ஐ லவ் ஹிம் தான். हाँ ये बहुत बड़ी प्रॉब्लम है। என்ன சொல்றாரு? அவன் ரொம்ப शक्ल तो दोनों की एक சந்தோஷப்பட்டான்னா ही है। பைத்தியம் ஆயிடுவான். ஆமாங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணுமே. போலாம். एकदम बेशी आवाज कर देना. 3 நிமிஷத்துல முடிச்சிடணும். इनका कुछ तो रेलेवेंस होगा इस पिक्चर में क्योंकि इनको बहुत ज्यादा स्क्रीन टाइम मिल गया है। யார் நீ? நீ அவையிலன்னு ஜெயிலர் சொன்னா நீ எப்படி இங்கே வந்த? I don't know. I just met with கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அங்கே என்ன காப்பாற்றின ஒருத்தன் என்ன மாதிரியே இருந்தான். ओ तो उनको थोड़ा थोड़ा पता है उसके याद है ना उन्हें। எனக்கு அவனை கொல்லணும். நான் ஆள் அனுப்புறேன். உன் இடம் எதுன்னு சொல்லு. இல்லை, वो நீ ऐसा அவனை नहीं करता। கொண்டுட்டா நான் அவன் இல்லைன்ற ஒரே ஆதாரமும் போயிடும். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். बाद। एग्जैक्टली। சரி, நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். இந்த காலோட நான் வர முடியாது. என் ஆளுங்க 2 பேரை அவன் கூட அனுப்புறேன். நீ உன் இடத்துக்கு போய் அவனை என் ஆளுங்க கிட்ட காட்டணும். நீ வெளியே இருந்தனா நீ அவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதும் ஈஸி. ये कोई गड़बड़ ना कर दे। சார், வர 15ஆம் தேதி தன்னூத்து ஃபேக்டரி கேஸ் தீர்ப்பு. ம் ஜீவானந்தம் பணத்தை திருப்பி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பணம் வாங்கினதையே நான் எதிர்பார்க்கல. हाँ அதை விட எதிர்பார்க்காத விஷயம் उन्हें उन्हें पता है जीवानंद क्या है। ஜீவானந்தம் திருப்பி அடிக்கிறான். என்னமோ ஒரு பிசிறு அடிக்குதே. இந்த ஒரு ஊர் தான் சார் நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. இன்னும் 3 நாள்ல தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துடும். மிஸ்டர் லக்ஷ்மி குமார் சப்மிட் பண்ண போற கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா இருந்தா வேர்டிக் நம்ம பக்கம் வந்துடும் சார். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். Prakash, whenever you go to a shop and buy something, na, everything out there has a price tag. இங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு விலை இருக்கு. லட்சுமி குமார் சார்லாம் பார்க்க முடியாது. सही बात। सही है। Excuse me, we are from Anna Teresa Old Age Home. These 10 senior citizens are from Tannuti village. We want to see Lakshmi Kumar. லட்சுமி குமார் சார் நாட் அலௌடு. என்ன யார் இவங்க? ஐயா, நாங்கள்லாம் தன்னூத்து விவசாயிங்க. உங்கள் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்களாம். நியாயப்படி எங்கள் பக்கம் உங்கள் கருத்து சொல்லணுங்க. ஹலோ, இந்த மாதிரி என்ன வந்து பார்க்கறது தப்பு. யூ ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. முதல்ல கிளம்புங்க எல்லாரும். ஆமத்து நீங்கள் சொல்கிற கருத்தில் தான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது. சார் ஒரு நிமிஷம். புண்ணியமாக போகுது. ஒரு நிமிஷம். மேலே கருணை காட்டுங்கய்யா. ஐயா, நீங்களும் அங்கே இருங்க.
அங்கே வெயிட் பண்ணுங்க. अब जीवा पे तो उनको बहुत ज्यादा भरोसा है। நீங்களும் சார், நீங்கள் ஏற்கனவே விலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். इनको भी உங்களுக்கு इनकी कीमत நியாயம் मिल चुकी। என்னன்னு தெரியும். ம். தப்பா ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம்தான். டிரைவிங் லைசன்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வைப்பேன். ड्राइविंग लाइसेंस हो तो 304A ஓ ஃபைன் மட்டும்தான். இல்லைன்னா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். ம். அது ஏன் துரு பிடிச்ச கத்தி தெரியுமா? குத்துனா உடனே உயிர் போகாது. 8 மாசம் சீழ் பிடிச்சி சாவிங்க. बहुत दिमाग है यार इनके पास। मैं खुद सोच में पड़ गया। யோசிச்சுக்கோங்க. அரே वहां से पैसे मिले और यहाँ से धमकी। பயம் காட்டியிருக்கா? இல்லை, அவன் சொல்கிறத கேட்கும்போது ஏற்கனவே பல தடவை பண்ணவன் மாதிரி பேசுகிறான். அவன் சொன்ன செக்ஷன்லாம் கரெக்டா? அப்படியெல்லாம் யாரையும் கொல்ல முடியாது, பாசிபிள் இல்லை. अब इतनी बार जेल जा चुके हैं कि उन्हें सारे सेक्शन पता है। பயப்படாதீங்க. உங்கள் தைரியத்தில் தான் சார் போகிறேன். ஹலோ, என்ன சார், பயந்து போய் அவங்ககிட்டே போயிட்டீங்களா? इन्हें इनके पल इधर पल बाहर। की खबर है। அவரை பற்றி உனக்கு தெரியாது. அவ்வளோதான் நீ. அங்க டோருக்கு வெளியே அவனை பார்க்க யாரோ வெயிட் பண்றாங்க. அவனை கொஞ்சம் பார்க்க சொல்ல. சார், டோருக்கு வெளியில் யாரோ இருக்காங்களா உங்களை பார்க்க? செக்யூரிட்டி, கம் ஆன் லைன், கம் ஆன் லைன். கோ செக். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் ஃப்ரம் 29 guys சலூன். உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போதானே ஒருத்தன் உங்கள் சலூன்ல இருந்து ஷேவ் பண்ணிட்டு போகிறான். இல்லை சார், ஐ எம் த பர்சன். அப்போ இப்போ வந்தவன் கோ கேட்ச் தி கை. போய் பிடிடா. ஹலோ, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஏய் ஷிராக், உன் பின் கழுத்தை யாராவது பார்க்க சொல்லு. ओह माय। ஜஸ்ட் செக். ओह சார் விரல் ரேகு. விரல் ரேகு. உன் இடத்துக்கே வந்து உன் கழுத்துல கட்ட விரல் ரேகை வைக்கிறவனுக்கு அந்த கழுத்து இருக்க எவ்வளோ நேரம்? ஓ வயசானவங்க கழுத்துல ஷேவிங் கத்தி வச்சல. ஏன் ஆளு எப்படி? எனக்கு சொல்றதை விட செய்யறது தான் ஈஸி. ये जीवा से அவனால 2 உங்களை नहीं காப்பாத்த 4 कदम முடியாதுங்க. आगे है। बिल्कुल। இப்ப புரிஞ்சிருப்பீங்களே. வெல் ஜஸ்ட் சில் யார், ஜஸ்ட் a phone call. சார், நான் ஏதோ சிம்பிள் கேஸாக இருக்கும்னு நினச்சேன். இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கு. உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்கள் பணம் उन्होंने और उनके बढ़िया, पैसे सर। लौटा दिए, इन्होंने इनके पैसे लौटा दिए। இவர் நம்மளை காப்பாற்றுறாரு. उनको पता चल गया इसमें वो पीसने वाले करके। என் கழுத்தில் ரேகை வச்சுட்டா 10 பேர் அனுப்புனா என்ன பண்ணுவான்? சமாளிச்சிடுவான் சார். 20 பேர் அனுப்புனா செம்ம அடி வாங்குவான். ओ 40 பேர், துண்டு துண்டாக்கிடுவாங்க சார். 50 பேர் அனுப்பு. செதில் அவனை வெட்ட சொல்ல. भाग गए ये। अब ये कहीं किसी और मुसीबत में ना मुझे फंस वही जाए। लग रहा है। अब कोई इसे कादिर समझ के எங்கேயும் इसके பஸ் पीछे ना पड़ கூடாது, जाए। வண்டி மாறி மாறி போங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆளை காட்டினதும் அவனை கொன்னுடுங்க. புரியுதா? मुझे लगा कहाँ गायब हो गए। மணிராஜ், நீ இன்னும் தூங்கலையா? நம்ம கேஸோட ஹிஸ்டரியை பார்த்துட்டு இருக்கேன்.
நீ அந்த லட்சுமி குமாரை போட்ட பொருளை கமிஷன் நமக்கு சாதகமாக தான் வரும். வந்து படு. தீர்ப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் எதுவும் ஃப்ராடு தானே பண்ணிடக்கூடாது. ये इतने स्मार्ट तो है. ஓ ஏய் போலீஸ்க்கு ஃபோன். पुलिस ने 40-50 பேர் இருக்கானுங்க. कहीं अब वो ओरिजिनल जीवाना आ जाए. वो उन्हें फंड में मिले थे वो पैसे ना ये. इसका कर क्या रहे हैं? நீ போய் பெரியவங்க தூங்குற ஹால் டோரை லாக் பண்ண. மெயின் போர்டு கிட்ட போய் மெயின் ஆஃப் பண்ண. ஃபுல்லாக இருட் ஆகிடும். நான் இதுலேருந்து ஒரு காசை தூக்கி போடுவேன். இந்த சவுண்டு கேட்டதும் ஒரே ஒரு செகண்ட் மெயின் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் என் காயின் சவுண்டுக்காக வெயிட் பண்ணேன். நான் எப்போல்லாம் காயின் போடுற சவுண்டு ஒன்று கேட்குதோ அப்போல்லாம் மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். நான் மொத்தமாக எல்லா காசையும் தூக்கி போட்டால் டோட்டலாக மெயின் ஆன் பண்ணிடுறேன். ஓகே? क्या प्लानिंग करते हैं? समझ में नहीं आता यार कभी-कभी. ஏய் கரண்ட் கட் ஆயிடுதுடா. ஏன்டா தொகுறீங்க? லைட் தான் और उन्होंने நான் விடுங்கடா. ஏய் கோழி இருடா, நம்ம பசங்க டீ போட்ற போற. भाई साहब, एक और बार धुनाई होने वाली है. पर इनमें शर्म भी नहीं है. बार बार आ जाते हैं मार खाने के लिए. अब टॉस होगा कॉइन. वो वेपन हाथ में आने के लिए. अगर 50 लोगों को मारना है तो ऐसे ही मारना पड़ेगा. हाँ. एक साथ तो नहीं मार पाएंगे. क्योंकि वो 50 लोग हैं. और इन्हें अब एक अलग ही काम दे दिया, स्विच ऑन स्विच ऑफ. குமார் கோபால் எங்க இருக்கீங்க? ऐसा लग रहा है कि स्वॉर्ड है करके वो. हाँ. अब वो कॉइन गिरना भी तो चाहिए. उनको डिवाइड कर करके मार रहे हो. अब इतने सारे कॉइन. उन सबकी लाशों पर बैठे हैं क्या वो? ओह ये मुझे लग ही रहा था वो एक एक को खींच खींच के जिस तरह से लेके जा रहे थे ना. अब है हिम्मत तो आओ आगे.
भाई साहब। ओह, 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். बेचारे भाई किस साहब तरह से आए थे और किस तरह से क्या सीन था यार। तो दोस्तों कत्थी का ये इंटरवल सीन बहुत अमेजिंग था। और जैसे ही हमारे कादिर को स्टोरी पता चलती है जीवा की कि किस तरीके से उन पे क्या बीती अब तक, जो स्टोरी उनको पता चलती है, उसके बाद वो अपने पैसे वापस करने जाते हैं। लेकिन सेम टाइम पर दोस्तों वहाँ के जो ओल्ड एज होम वाले लोग होते हैं उन पे हमला होता है। और भाई साहब क्या खतरनाक ये सीन था। अभी स्टोरी जो है वो एकदम टर्न पॉइंट पे आ गई है और बहुत मजा आ रहा है इसको देखने में। मतलब ऐसे लग रहा है ना कि कहीं ना कहीं कादिर का जो है हृदय परिवर्तन हो गया है। बिल्कुल। मतलब कहीं ना कहीं उन्हें उनकी गलती समझ में आ गई है और जिस तरीके से उन्होंने धोखे से जीवा को जेल में डाल दिया है तो वो कहीं ना कहीं गिल्ट तो फील कर रहा है। और इस सिचुएशन में मुझे लगता है कादिर का वहाँ पे होना बहुत ज़रूरी था और ये उनकी डेस्टिनी थी। इसीलिए क्योंकि अगर जीवा वहाँ पे होते तो वो इस सिचुएशन को नहीं, बहुत बिल्कुल नहीं। साइलेंटली और वो ठहरे अहिंसा के मार्ग पे चलने वाले, तो वो इस सिचुएशन को इस तरीके से हैंडल नहीं कर पाते। और जिस तरीके से कादिर ने कादिर किया और ऐसे लोगों के लिए कादिर जैसे लोग ही चाहिए होते हैं। और बिल्कुल। वो बहुत ही उन्होंने स्मार्टली वो सारा सिचुएशन को हैंडल कर लिया, चाहे वो पहली फाइट हो या फिर अब जो वो लाइट बंद करके उन्होंने मारा है ना उन्हें, कॉइन वाली। वाह वो तो बेस्ट थी। जिस तरीके से वो उन्होंने एक ही ऑर्डर दिया था कि मैं जब कॉइन फेंकूं तुम सिर्फ लाइट ऑन और ऑफ करते रहना। और जिस तरीके से वो एक एक को मार के वहां पे खींच के लेके जाते और उन्हीं के ऊपर बैठ के वो बाकियों को धमकी देके भेज देते कि चलो इनको लेके रफा दफा हो जाओ। क्योंकि टेक्निकली 50 लोगों को मारना इतना आसान काम नहीं है, इसलिए उन्होंने उनको डिवाइड एंड रूल करके मारा, एक एक को मारा और उसके बाद जितने लोगों को मारा उनकी लाशों पे बैठ कर उनको बाकियों को धमकाया कि इनको लेके जाओ। तो ये स्मार्ट वे हो गया सोचने का। और कादिर पहले से बहुत स्मार्ट है। वो जो पहला सीन दिखाया था उसी में समझ में आ गया। और अब तो वो उस बिजनेसमैन को मतलब नील नितिन मुकेश का जो कैरेक्टर है उनको भी धमका रहे हैं कि देखो तुम इसको तो तुमने खरीद लिया है बट तुम्हें तुम्हारे जान का क्या है, मेरे आदमी तुम्हारे पीछे अभी भी है। तो वो कहीं ना कहीं उनमें उनके मन में भी ये डर बैठ गया है कि, और उन्हें थोड़ा डाउट भी हो गया है कि पहले जो जीवा थे वो कहीं हार नहीं मानते थे, पैसों के लिए भी उन्होंने कभी खरीदा नहीं गया जीवा। तो इस वाले ने वो पैसे कैसे ले लिए? थोड़ी बहुत उन्हें डाउट तो आ गया है कि ये कुछ तो अलग बात है, कुछ तो गलत है यहाँ पे। तो वो नहीं जानते कि एक ही चेहरे के दो इंसान है। बिल्कुल। और इसी तरीके से दोस्तों जीवा जो है वो जेल से बाहर निकल चुके हैं। लेकिन वो किस मुसीबत में फंसने वाला है अभी भी हमको नहीं पता। और होप सो कि वो बिजनेसमैन के हाथ में ना लगे और क्योंकि ऐसा हो गया तो पूरी बाजी पलट सकती है। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों कत्थी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।